திராவிட முன்னேற்றக் கழகம் திருட்டு மாடல் ஆட்சியில் இதுவரை 217 குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது நான் சொல்லலை, என்சிஆர்பி அறிக்கையின் மூலமாக. திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து கிட்டத்தட்ட 7 பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் செய்து கொலையும் செய்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் நடந்தது பாலியல் வன்முறை அல்ல, ஆனால் படுகொலை. ஸ்டாலின் ஆட்சியில் 3 ஆண்டு காலத்தினுடைய நிலவர கணக்கின்படி என்சிஆர்பி வெளியிட்ட அறிக்கைகளின்படி 2023ஆம் ஆண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் 631 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார். 2022 738 என்றும் 2021 599 என்றும் என்சிஆர்பி சொல்கிறது. மொத்த விவசாயிகளுடைய தற்கொலை என்பது 1960 ஆண்டை தாண்டி இருக்கிறது. தற்கொலையில் டபுள் டிஸ்ட் அடிச்சிருக்கிறது தமிழ்நாடு. ஏடிஎஸ்ஐ அறிக்கையின்படி 2023 நாட்டில் மொத்தம் 1,71,418 தற்கொலைகள் நடந்துள்ளதாகவும், இது 1 லட்சம் மக்களுக்கு என்று பார்க்கிற போது சூசைட் ரேட் 12.3% என்று இந்திய அளவில் எடுக்கப்பட்டிருக்கிற கணக்கின்படி தமிழ்நாட்டை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களே, ஆனால் தற்கொலையினுடைய எண்ணிக்கை 19,843. 1 லட்சம் மக்கள் தொகைக்கு கிட்டத்தட்ட சராசரியான சூசைட் ரேட்டு 25.3%.